Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் த அன்னோன் சிட்டிசன் இட் இஸ் அ போம் ரிட்டன் பை W.H. ஆர்டன். ஸோ இந்த போமோட டீட்டெயில்டு சம்மரி வந்து நேத்தி வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அது இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல்லான போம். அது ஆக்சுவலாக வந்து நம்ம படித்தாலே புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ரோஸ் ஃபார்மேட் மாதிரி தான் இருக்கும். பட் அது போமாக எழுதியிருக்காங்க. ஸோ நார்மல் இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன மாதிரி 1 மார்க்ஸ் கேட்கலாம் அப்படின்றது எல்லாமே நான் வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருந்தேன். ஸோ இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேலோட்டமாகவே வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் அண்ட் டீப்பராகவுமே நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த பேஸ் பண்ணி ஒரு 30 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் த போம் த அன்னோன் சிட்டிசன் ரிட்டன் பை? இட் இஸ் W.H. ஆர்டன். What is the tone of the poem? The tone of the poem is satirical. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது ஒரு பேரடி மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்றது. பேரடிக்கு என்ன மீனிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஏன் நான் உங்களை கமெண்ட்டில் போட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை வந்து ரிவிஷன் பண்ணும்போதும் இல்லை கமெண்ட்டில் போடும்போது டைப் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இது வந்து நம்ம அந்த அன்னைக்கு கமெண்ட்டில் போட்டோம் அப்படின்றது வந்து என்றைக்குமே ஞாபகம் இருக்கும். திருப்பி ரிவிஷன் பண்ணும்போதுமே வந்து அதெல்லாம் யோசிக்கும் போது இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் போட சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. வாட் ஆர்கனைசேஷன் எரெக்டட் த மானுமெண்ட் இன் த போம்? இட் இஸ் த ஸ்டேட். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், த ஸ்டேட் த கவர்மெண்ட்டுன்னு 2 இருக்குது. கவர்மெண்ட் தானே வச்சுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இதில் ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் போட்டுட்டு எரெக்டட் பை த ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ போம்லே வந்துட்டு த ஸ்டேட் அப்படின்ற லைன் இருக்குன்னா இட் இஸ் கவர்மெண்ட் தான். பட் அது ஸ்டேட் அப்படின்ற ஒரு வேர்டு அங்கே பர்டிகுலராக கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து நம்ம அந்த வேர்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். What is ironic about the phrase, he was found by the Bureau of Statistics to be one against whom there was no official complaint? ஸோ அந்த பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்கிறாங்க அவனுக்கு எதிராக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்றது. அதனுடைய ஐரணி என்ன அதில் அப்படின்ட்டு கேட்குறாங்க. த ஐரணி இஸ் இட் ரெடியூசஸ் எ ஹியூமன் டு அ பியூரோக்ராட்டிக் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு ஹியூமனை வந்து அவனோட லைஃப்பில் எப்படி இருந்தான், ஹாப்பினஸ் எப்படி, சாரோ எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணால், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன, ஃபேமிலி என்ன, இதெல்லாம் இல்லாமல் வெறும் ரெக்கார்டை வச்சு மட்டும் அவங்க சொல்கிறாங்கன்றது தான் வந்து இங்கே ஐரனியாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. What is the structure of the poem The Unknown Citizen? It is free verse. Which phrase indicates the citizen was a model worker? ஸோ ஹீ சாட்டிஸ்ஃபைஸ் ஹிஸ் எம்ப்ளாயீஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இதுவுமே வந்து அந்த பர்சனுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். பட் இங்கே கொஷினை பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லேயே க்ளூ இருக்கும். நீங்கள் வந்து 4 ஆன்சருமே பார்த்தீங்கன்னா அவன் பண்ண வேலை தான். அவன் வந்து பாப்புலர் வித் ஹிஸ் மேட்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. சோஷியல் சைக்காலஜி ஒர்க்கர். அவன் ஒரே ஜாபில் தான் இருந்தான். அவன் கிரேட்டர் கம்யூனிட்டியை வந்து சர்வ் பண்ணான். அண்ட் அவன் என்னோட எம்ப்ளாயி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணான். இது எல்லாமே வந்து அவனுக்கான ஆன்சர் தான். பட் இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னா மாடல் ஒர்க்கர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்றதுக்காக கொஷின். ஸோ அதுக்கு வந்து கரெக்டான ஆப்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ சாட்டிஸ்ஃபைட் ஹிஸ் எம்ப்ளாயர்ஸ். ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயர் யார் அப்படின்றதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வாட் டஸ் த போம் சஜஸ்ட் அபவுட் இண்டிவிஜுவாலிட்டி? ஸோ இந்த போமில் இண்டிவிஜுவாலிட்டிக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் சப்ரஸ்ட் பை பியூரோக்ரஸி. ஸோ அது வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி தான். இண்டிவிஜுவாலிட்டியே யாருக்கும் கிடையாது. ஒரு ஆட்டம் வந்தீங்க மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு ரெக்கார்டை வச்சு தான் வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணாங்க. ரெக்கார்டு தான் அவங்க லைஃபே அப்படின்ற மாதிரி இருந்தது. வாட் poetic device is dominant in the poem? It is irony. நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். Why is the citizen called unknown? ஸோ ஏன் வந்து அந்த சிட்டிசனை அன்னோன் சொல்கிறாங்க? ஹிஸ் யூனிக்னஸ் இஸ் இக்னோர்டு பை த சிஸ்டம். ஸோ அவனோட யூனிக்னஸ் வந்து இக்னோர்ட் பை த சிஸ்டம். அண்ட் ஒன் மோர் திங்கும் சொல்லலாம், ஹீ இஸ் எவ்ரி மேன் இன் த சொசைட்டி. ஸோ எல்லாருமே அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதுவும் சொல்லலாம், ஹிஸ் யூனிக்னஸ் இஸ் இக்னோர்ட் பை த சிஸ்டம். ஸோ அவனோட யூனிக்னஸே கிடையாது, இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது, மொத்தமாக வந்து குரூப்பாக தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்றது தான். What does the poem imply about freedom? It is measured by the state. அந்த ஃப்ரீடம்ன்றதே வந்து அவன் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கானா, அவன் இந்த திங்ஸ்லாம் வாங்கியிருக்கானா, பேப்பர் வாங்குறானா, அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறானா, இதெல்லாம் வச்சு தான் வந்து ஃப்ரீடமை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் மெஷர்ட் பை த ஸ்டேட். What organization ensured the citizens' health? It is social psychology workers. அண்ட் அவன் எத்தனை தடவை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கான் அதையும் வந்து சொல்லுங்கள். What does the citizen's family life show? He conformed to societal expectation.
வாட் இஸ் த போயம்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட் மாடர்ன் சொசைட்டி? ஸோ இந்த மாடர்ன் சொசைட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதுக்கு ஈக்குவலாக தான் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம நேத்தி பார்த்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏஜ்னால் இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணுன்ற மாதிரி சொசைட்டியே வந்து பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த போயமோட ஆட்டிடியூட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த போம்ஸ் ஃபார்மல் லாங்குவேஜ்? ஃபார்மல் ஏன் அந்த இதை வந்து நம்ம அஃபிஷியலி வந்து எழுதுகிற போம்னா ஒரு ரித்தமிக்கலாக ஒரு இதாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரைம் ஸ்கீமோட ரித்தமிக்கலாக அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரோஸ் ஃபார்மேட்டில் ஒரு நம்ம ரிப்போர்ட்லாம் எழுதினா எப்படி எழுதுவோம் அந்த ஒரு இது மாதிரி தான் இருந்தது. ஸோ எதனால அந்த ஃபார்மல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டு ரெஃப்ளெக்ட் அஃபிஷியல் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்போஸ் இட்ஸ் ஃப்ளா. ஸோ அஃபிஷியல் ஸ்பீச்சை இது பண்ணுற மாதிரி அது ஒரு அஃபிஷியலாக தான் நடக்குது, அந்த எபிட்டாப்புமே வந்து ஒரு அஃபிஷியலாக தான் வைக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கும் அதில் என்னென்னலாம் மைனஸ் இருக்குது, இந்த சொசைட்டி எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த போமுக்கு வந்து ஃபார்மல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. விச் கவர்மெண்ட் ஏஜென்சி வெரிஃபைட் த சிட்டிசன்ஸ் வியூ வேர் ப்ராப்பர்? ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் செக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த போம்லேயே இருக்கும். வாட் டஸ் த போம் இம்ப்ளை அபவுட் டெக்னாலஜிக்கல் advancement? It facilitates control over people. Technological advancement போக போக வந்து அது வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குது people மேலே. So what does greater community refer to? An idealized collective society. So greater community in the sense அங்கே வந்து அந்த சொசைட்டியவும் அந்த ஸ்டேட்டையும் தான் குறிக்கிறாங்க. So it is an idealized collective society. What is ironic about the final lines of the poem? The question freedom and happiness ஆஃப்டர் லிஸ்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ் ஹீ ஃப்ரீ, வாஸ் ஹீ ஹாப்பி அப்படின்ற ஒரு கொஷன் வரும். ஸோ அந்த 2 லைன்ஸ், லாஸ்ட் 2 லைன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு 1 லைன் வந்து இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க இப்படி கூட கேட்கலாம், ஃபஸ்ட்டு லைன் இந்த லைனை கொடுத்து அது எந்த போமில் வந்ததுன்னு கேட்கலாம், இல்லையா இதனுடைய ஃபஸ்ட்டு லைன் என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம், இல்லை லாஸ்ட்டில் 2 லைன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹவு இஸ் த சிட்டிசன்ஸ் டெத் ட்ரீட்டட் இன் த போம்? As a bureaucratic closure. What literary movement does Auden's poem reflect? It reflects modernism. Which word best describes the citizen's life? It is ordinary. So normal life da lead panna. How does the poem view government surveillance? As oppressive. Why is the poem relevant today? It critiques data-driven society. ஸோ எப்படி எங்கே போனாலும் அந்த டேட்டா தான். ஈவன் நம்மளோட ஆதார் கார்டு எடுத்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் மொத்தமாகவுமே எடுத்துடலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து டேட்டா ட்ரிவன் சொசைட்டின்ற மாதிரி போயிடுது. அதனால தான் வந்து இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, சைபர் ஃப்ராட்லாம் வர்றது, இந்த ஸ்கேம் வர்றது நிறைய நடக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இது சொல்லியிருக்காங்க. What does the citizen's anonymity signify? He symbolizes everyone in society. ஸோ ஏன் வந்து அவனை அன்னோன்னு சொல்கிறாங்கன்னா he symbolizes everyone in the society. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹாப்பி லேர்னிங்.